இன்றைக்கி என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சாணம் வாங்கி டீயில் உப்பு மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து சொல்லியிருக்காங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்ருக்கு, பக்கத்துலேயே சில்லி பவுடர் இருக்குது, உப்பும் இருக்குது. பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவனம் மட்டும் வாங்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பெரியமா ஒர்க் வந்திருக்கேன், அதனால் சவனத்துக்கு கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல. நானும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தேன், கடை எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் கொஞ்சம் மிளகா பொடியும் உப்பையும் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மிளகா பொடி எடுத்தாச்சு, கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். பின்னாடி கொடுங்காம இருந்தால் சரி போதுன்னு நினைக்கிறது. உப்பு எடுத்துக்கலாம், போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கலக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பு லைட்டாக கீழே கிடக்குது. குடிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே மிளகா பொடி மிதந்து தள்ளுது. நாளைக்கு காலையில் நல்லா இருந்தால் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தலாம், எப்படி இருக்க போகுது தெரியல. பார்த்தாலே ஒரு மானியம் இருக்குது, மேலே மிளகா பொடியாக தான் இருக்குது. நம்ம போகுது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு அள்ளி போட்டேன் கைஸ். அப்பா நல்லா சீனியில் உப்பாக இருக்குது. மிளகா பொடி கொஞ்சம் லைட்டாக உடப்பாக தெரியுது. நல்லாவே இல்லை, ஃபுல்லாக உப்பாக இருக்குது. நான் உப்பு கரைச்சி போயிருக்கு, நாயே டேஸ்ட்டே போச்சு. இப்போ நல்லாவே இல்லை. சரி மங்களைங்களா, வீடியோதோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் மானியாக தான் இருக்கும், இன்னும் உப்பு கரைச்சிட்டே தான் இருக்குது, நல்லாவே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மாதிரி நம்ம வீடியோஸ்க்கு நிறையா வியூஸ் போகுது, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம், அதை ஒரு பிதிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.